குறிப்பாக 256வது வசனம், இஸ்லாம் வாளினால் பலவந்தமாக மக்கள் மத்தியிலே திணிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இஸ்லாம் சும்மா வரவில்லை, வாளால தான் வரைச்சு. இஸ்லாம் சும்மா வரவில்லை, பலவந்தமாக தான் பரப்பப்பட்டு. இப்படி சொல்லக்கூடிய இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு இந்த வசனத்தில் மிக தெளிவான ஒரு மறுப்பு இருந்து கொண்டிருக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன், இன்னல் ஹம்தலில்லாஹ் கத் தபய்யன ருஷ்து மினல் கய். நஹ்மதுஹு வ நஸ்தஈனு, இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. வ தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى لا إكراه في الدين قد تبين الرشد من الغي ومن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்திலே சூரத்துல் பக்கரா 256வது வசனத்தின் சில விளக்கங்களை நாம் விரிவாக பார்த்தோம். உதாரணமாக, லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய் என்ற வாக்கியத்தினூடாக இதனுடைய விழிப்பு, அதாவது ஹிதாப் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போன்று அவருடைய உம்மத்து கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய அனைவரையும் விழித்தே அல்லாஹ் சொல்லுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், இது ஒரு ஜும்லா ஹபரியாவாக இருக்குது, செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஜும்லாவாக இருக்கின்றது, வாக்கியமாக இருக்குது. ஆனால் அதனுடைய மக்சூத், அதனுடைய நோக்கம், அர்த்தம் நஹியாக இருந்து கொண்டிருக்கின்றது, தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. லா இக்ராஹ ஃபித்தீன் ஒரு செய்தி, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வற்புறுத்தல் இல்லை. ஆனால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம், அதனுடைய நோக்கம், மார்க்கத்தின் நிர்பந்தம் செய்வது தடை. இஸ்லாத்தின் நுழைவதற்காக ஒரு மனிதனை நிர்பந்திப்பது தடை என்பதைத்தான் அந்த வாக்கியம் அர்த்தமாக கொண்டிருக்கின்றது. இதே போல சென்ற பாடத்தில் நாங்கள் சொன்னோம், இந்த வசனம் இஸ்லாம் வாளினாலும் பலவந்தத்தினாலும் உலகில் பரப்பப்பட்டது என்று சொல்வோர்களுக்கான மிக தெளிவான ஒரு மறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. லா இக்ராஹ ஃபித்தீன். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கம் இன்று மேலதிகமாக உங்களுக்கு தரப்படும். அடுத்த நாங்கள் பார்த்தோம், லா இக்ராஹ ஃபித்தீன், அத்தீன் எதை குறிக்கின்றது என்று பார்க்கும்போது, அல் குர்ஆனுடைய நிறைய வசனங்களை ஆதாரமாக நாங்கள் கொண்டு பார்த்தோம். உலகுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏகப்பட்ட எல்லா நபிமார்களும் தீன் என்றால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். கடைசியாக கத் தபய்யன ருஷ்து மினல் கய், வடிகட்டிலிருந்து நேர்வழி தெளிவாக்கப்பட்டு விட்டது. அது எப்படி என்பதை அல் குர்ஆனின் வாக்கியங்களினூடாக நிறைய வசனங்களை சுட்டி காட்டுவதன் மூலமாக நாம் எப்படி என்பதை சென்ற பாடத்திலே விரிவாக விளக்கமாக பார்த்தோம்.
இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி ஆரம்பம் லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய். அடுத்த பகுதி ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த பாக்கி இருக்கக்கூடிய வசனத்துடைய பாக்கியை நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இன்றைக்கு ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், தாகூத்தை நிராகரித்து, வ யுமின் பில்லாஹ் அல்லாஹ் ஒருவனையே நம்பி விசுவாசம் கொள்பவர், ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா அறுபடாத துண்டிக்கப்படாத மிக பலமான கயிற்றை பற்றி பிடித்தவராவார். வல்லாஹு ஸமீஉன் அல்லாஹு தஆலா அனைத்து ஓசைகளையும் கேட்கக்கூடியவன், அலீமுன் அனைத்து விடயங்களையும் அறியக்கூடியவன் என்று இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வசனத்தில் தாகூத் என்ற ஒரு வார்த்தை பாய்க்கப்பட்டிருக்கின்றது. இது அகீதாவோட அடிப்படையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாகூத் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட 8 இடங்களில் குறிப்பிடுகின்றார். ஒரு இடத்துல இல்ல, 8 இடங்களில் குறிப்பிடுகின்றார். சூரத்துல் பக்கராவுல 2 இடங்கள். அதில் ஒன்றுதான் நாங்கள் பார்த்த வசனம் வமை யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா. இரண்டாவதாக சூரத்துல் பக்கராவுடைய 257 வசனம், அடுத்த வசனம். அல்லாஹு தஆலா அது பற்றி சொல்லும் போது அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், விசுவாசிகளின் தோழன் உதவியாளன் அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை இருளிலிருந்து ஒளியின் பால் வெளியேற்றுகின்றான். யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். ஆனால் வல்லதீன கஃபரு அவுலியாஹும் தாகூத், நிராகரிக்கக்கூடிய காபிர்களின் தோழன் தாகூத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானாகும். யுக்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத், அவன் அவர்களை, அதாவது நிராகரிக்கக்கூடிய காபிர்களை ஒளியிலிருந்து இருளின் பால் கொண்டு செல்கின்றான். அல்லாஹு தஆலா தனது விசுவாசிகளை இருளிலிருந்து ஒளியின் பால் வெளியேற்றுகின்றான். ஷிர்க், வழிகேடு போன்ற அனைத்தும் இருளாக இருக்கின்றது. அவர்களை ஈமான் இஸ்லாம் என்ற ஒளியின் பால் அல்லாஹு தஆலா வெளியேற்றுகின்றான். ஆனால் தாகூத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானை பொறுத்தவரையில் அவருடைய தோழர்களை அவன் ஒளியிலிருந்து, அதாவது இஸ்லாம் ஈமான் போன்ற ஒளியிலிருந்து அவர்களை துலுமாத் என்று சொல்லக்கூடிய ஷிர்க் வழிகேட்டின் பால் அவர்களை வெளியேற்றுகின்றான் என அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். வல்லாஹு ஸமீஉன் அலீம். இது 2வது இடம். தாகூத் என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட 2வது இடம். 3வது இடம் சூரத்துன் நிசா 51வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தாகூத் பற்றி சொல்லும் போது அலம் தர இலல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாப், நபியே வேதத்தில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் யுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத், வேதத்தை நம்புவதற்கு பகரமாக சிலைகளையும் நிராகரிக்கக்கூடிய குஃபரையும் தாகூத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுக்கும் வழிபடுகின்றார்கள். அவர்களை அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வயகூலூன், மேலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
லில்லதீன கஃபரு ஹாஉலா அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. அந்த தாகூத்துகளை நம்பக்கூடியவர்கள் வேதம் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தாகூத்துகளை நம்பிக்கொண்டு நிராகரிக்கக்கூடிய காபிர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட விசுவாசிகளை விட இந்த தாகூத்தை நம்பக்கூடியவர்கள் அல்லது நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் மிகவும் சிறந்த வழியிலே இருக்கின்றார்கள், மிகவும் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதே போல சூரத்து நிசா 60வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது, அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் யுரீதுன யதஹாக்கமு இல தாகூத். நபியே, நீர் பார்க்கவில்லையா? அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவதாக சொல்லிக்கொண்டு யுரீதுன யதஹாக்கமு இல தாகூத், ஷைத்தானிடத்திலே தீர்வை நாடி செல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதனால் அவர்கள் வழிகேட்டின்பால் சென்று விட்டார்கள். வகது உமிரு ஐ யக்ஃபுரு பிஹி, இந்த தாகூத்துகளை நிராகரிக்கும்படிதான் அவர்கள் ஏவப்பட்டார்கள் என்றாலும் அவர்கள் அதை நிராகரிப்பதற்கு பகரமாக வைரீது ஷைத்தானு ஐயுதில்லஹும் தலாலம் பஈதா, தாகூத்தின் பக்கம் அவர்கள் செல்வதனால், தீர்ப்பை நாடி செல்வதனால் ஷைத்தான் அவர்களை மிக வெகு தூரம் வழிகேட்டிலே இழுத்துச் சென்று விட்டான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இது 4வது தாகூத் குறிப்பிடப்பட்ட வசனம். 5வதாக பார்க்கிறோம், சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவார்கள். ஆனால் வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலித் தாகூத், நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் தாகூத் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய வழியில் தான் போர் புரிவார்கள். ஃபகாத்திலு அவுலியா அஷ்-ஷைத்தான், எனவே ஷைத்தானுடைய தோழர்களை நீங்கள் எதிர்த்து போராடுங்கள். இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலகீனமானது. அப்ப இந்த வசனத்தில் தாகூத் என்றால் ஷைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா வசனத்திலே குறிப்பிடுகின்றார். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, குல் ஹல் உனப்பியுக்கும் பிஷர்ரின் மின் தாலிக மதூபத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தண்டனையால் மிக மோசமானவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு கூறட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். குல் ஹல் உனப்பியுக்கும் பிஷர்ரின் மின் தாலிக மதூபத்தன் இன்தல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே தண்டனையால் மிக மோசமானவர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்படி கேள்வியை கேட்டு போட்டு பின்னால அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மல்லஅனஹுல்லாஹ், யாரை அல்லாஹ் செபித்தானோ, வகதிப அலைஹி, யார் மீது அல்லாஹ் கோபப்பட்டானோ, வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாசீர், அவர்களிடம் அதாவது மாறு செய்த காரணமாக குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்களே அவர்கள் வஅபதத் தாகூத், ஷைத்தானுக்கும் வழிபட்டவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே தண்டனையால் மிக மோசமானவர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். உலாயிக ஷர்ரும் மகானன் உலாயிக வஅதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல், அவர்கள்தான் இடத்தால் மிக மோசமானவர்கள், நேர்வழி தவறியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அப்ப இங்க இந்த வசனத்தில் அபதத் தாகூத்,
தாகூத் என்றால் ஷைத்தான் என்பது இந்த வசனத்தினூடாக தெளிவாகின்றது. அல்லது அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவர். 7வது இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து நஹல்ல 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது வலகது பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். இந்த அகீதாவோடு சம்பந்தப்படுது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய அத்தனை நபிமார்களும் வலகது பஅத்னா ஃபீ குல்லி உம்மா ரசூலன், எல்லா உம்மத்தினருக்கும் நாம் ரசூல்மார்களை அனுப்பி இருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் முதலாவதாக அழைப்பு விடுத்தது அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும். வஜித்தனிபு தாகூத். இப்போ அகீதாவோட சம்பந்தப்படுது. அப்போ இங்கே தாகூத் என்பது ஷைத்தான் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. 8வதாக சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தில் 39வது வசனத்தை 17வது வசனத்தை அல்லாஹு தஆலா கூறும்போது வல்லதீன ஜித்தனபு தாகூத் ஐ யஅ்புதூஹா வ அனாபு இலல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா வபஷ்ஷிர் இபாத். எவர்கள் தாகூத்துகளை நிராகரித்து, அதாவது ஷைத்தான்களை நிராகரித்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மாராயம் காத்து கொண்டிருக்கின்றது. உலாயிக லஹுமுல் புஷ்ரா வபஷ்ஷிர் இபாத். அப்படியான நல்லியார்களுக்கு நபியே நீர்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி இந்த தாகூத் என்ற வார்த்தை 256வது வசனத்தில் வந்திருப்பது போல குர்ஆன்ல மேலும் 7 இடங்கள்ல வந்திருக்குது. இந்த இடங்கள்லாம் தாகூத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒன்றில் தாகூத் என்றால் ஷைத்தானை குறிக்கும், அல்லது அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் குறிக்கும், அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை விட்டுவிட்டு மனிதனால் கற்பனை செய்யப்பட்டவைகளை கொண்டு தீர்ப்பு வழங்குவதற்காக, சட்டம் வழங்குவதற்காக எவர்கள் முனைகின்றார்களோ அவர்களை குறிக்கும். இந்த மூன்றையும் இந்த வசனங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால் தான் உலமாக்கள் ரூசுல் தவாகீத் 5 என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது தாகூத்துடைய தலைவர்கள் 5. இந்த 5ம் மிக முக்கியமானது. அதில் ஒன்றுதான் ஷைத்தான். இவரை பொறுத்தவரையில் முதலாவதாக அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதற்காக அழைப்படுத்தவன். அதே நேரத்தில் அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுக்கு இணை வைக்க தூண்டியவன், அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுவதை மக்களுக்கு ஊக்குவித்தவன் இந்த ஷைத்தான். இவனால் தான் பூமியிலே அனைத்து விதமான அசம்பாவிதங்களும் அனைத்து விதமான பாவச் செயல்களும் நடைபெறுகின்றன என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவனுடைய வாயாலேயே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது அல்லாஹ் கூறுகின்றான், قال فبعزتك لأغوينهم أجمعين. ஷைத்தான் சொல்லுகின்றான், فبعزتك இறைவனை விழுத்தி சொல்லுகின்றான், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக. ஷைத்தான் இறைவனை விழுத்து சொல்லுகின்றான், فبعزتك உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஅகுவியன்னஹும் அஜ்மஈன் நான் அனைத்து மக்களையும் வழிகெடுப்பேன் என்று சத்தியம் செய்து இப்லீஸ் சொல்லுகின்றான். எனவே தாகூத்துல முதலாவது தலைமை ஷைத்தானுக்குரியது. அவன்தான் அனைத்து பாவச் செயல்களுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது அல் குர்ஆனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவைகள். இரண்டாவதாக அல்லாவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவதற்காக அழைப்பு விடுப்பவர்கள், ஃபிர்அவுன் நும்ரூத் போன்றவர்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது வகால ஃபிர்அவுன் யா அய்யுஹல் மல, சுப்ஹானல்லாஹ், அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்லி ஃபிர்அவுன்
அவனுடைய சமூகத்தை விழித்து சொல்லுகின்றான், என்னுடைய சமூகமே, மாலிம் திலக்கும் மின் இலாஹின் கைரி, சுப்ஹானல்லாஹ், என்னை தவிர உங்களுக்கு வணங்க தகுந்த கடவுள் யாரும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படின்றான். அப்ப நான் தான் கடவுள், நான் அல்லாத கடவுள் இல்லை, எனவே என்னை வணங்குங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றான். ஹாமானை பார்த்து சொல்லுகிறான், ஃபௌகிதிலியா ஹாமான், ஹாமானே, அலத்தீன், அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட செங்கல் என்று சொல்லக்கூடிய கல்லுக்கு நெருப்பு மூட்டி அவைகளை சுட்டு அதன் மூலமாக ஃபஜஅல்லி சர்ஹன், உயர்ந்த கோபுரத்தை அமை, உயர்ந்த ஒரு கோபுரத்தை அவை, லஅல்லி அத்தலிஹு இலா இலாஹி மூசா, நான் அதுக்கு மேலே ஏறி இந்த மூசாவுடைய கடவுளை நான் பார்க்க போறேன், அப்படி ஒரு இருக்கிறாரான்னு சொல்லி போட்டு நான் உறுதிப்படுத்த போறேன் என்று ஃபிரௌன் சொல்லுகின்றான். வைன்னீல அதுன்னுஹு மினல் காதிபீன், ஏன்னு சொன்னா மூசாவை பொறுத்த வரையில் அவர் அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லும் விஷயத்தில் பொய்யராக நான் பார்க்கிறேன் என்று ஃபிரௌன் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் தன்னை வணங்கும்படி அழைப்பு கொடுத்ததாகவும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சமுதாயத்திற்கு சொல்லக்கூடியவனாகவும் இருந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே தாகூத்தில் இரண்டாவது தலையாக இருந்து கொண்டிருப்பது இப்படி அல்லாஹ் அல்லாதவைகள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துங்கள் என்று அழைப்பு எடுக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவது தலை, குல்லு மன் உபித மஅல்லாஹ் வரதிய வசகத், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவர்கள் அதை தடுக்காமல், அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அதை பொருந்தி கொண்டால், வாய்மூடி மௌனமாக இருந்தால் அவர்கள் மூன்றாவது தலையாக கருதப்படுகின்றார்கள். தவாகீத்துகள்ல மூன்றாவது தலையாக கருதப்படுகின்றார்கள். இப்படி ஒரு கூட்டம் முஸ்லீம் என்ற பெயரில் இருக்குது. குறிப்பாக சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம், அவர்களுடைய கையை மோடுறது, காலம் ஓடுறது, அவங்களுக்கு முன்னால் போய் சுஜூது செய்கிறது, இதுகள் எல்லாம் நடக்குது. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, சூஃபியாக்கள்ல மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாட்டுக்கு போனா பல்லாக்கள் சுமந்து வருவார்கள், அவருடைய கையை மோருவாங்க, காலம் மோருவாங்க, அவருக்கு முன்னால போய் சஜிதா செய்வாங்க. இது வளமே நடக்கின்றைக்கு. மஷாயிகுமார்கள் சொல்லி போட்டு அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றார்கள். இப்படி வணக்கம் செலுத்தப்படும் போது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை இவர்கள் செலுத்தும் போது இவர்கள் அதை தடுக்காமல், இப்படி செய்யாதீங்க, இது பிழை என்று சொல்லாமல் மௌனமாக இருந்தால் இவர்கள் மூன்றாவது தலையாக கருதப்படுகின்றார்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சில சஹாபாக்கள் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கு அங்கு இருக்கக்கூடிய ரோம் பகுதிகளுக்கெல்லாம் போன நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு, அரசர்களுக்கு மக்கள் சிரம்பணிந்து சுஜூது செய்வதை பார்த்தார்கள். பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அங்கே போடுறதுல பாரசீகம் ரூம் பிரதேசங்களில் இப்படி கண்டோம்னாங்க, மன்னர்களுக்கெல்லாம் தலை வணங்கி சுஜூது செய்வதை நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா சுஜூது செய்யறதுக்கு உங்களை விட அவர்களை விட நீங்கள் அருகதை உள்ளவர்கள், ஆகவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூல் என்ன சொன்னாங்க? மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம் செஞ்சுட்டு போகணும்னு சொன்னாங்களா, இல்லாட்டி மௌனமா இருந்தாங்களா? இல்ல, சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. அப்படியே ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூது செய்வது ஆகுமென்றால் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்வதே ஆகுமாக்கி இருப்போம் என்று நாங்கள் சொல்ல.
அப்ப தடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்வது பிழை, தவறு. அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுஜூது. முஸ்லிம் சமூகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வது தடை. அப்படி செய்தால் அது ஷிர்காக கருதப்படும். அதை செய்யும் போது எவருக்கு அந்த சஜ்தா செய்யப்படுகின்றதோ அவர் அதை தடுக்காமல், இது பிழை என்று மக்களுக்கு சுட்டிக்காட்டாமல், விளக்கம் கொடுக்காமல் மௌனமாக இருந்து அதை ஏற்றுக்கொள்வாரேயானால் அவர் ஷைத்தானாக கருதப்படுகின்றார், தாகூத்தாக கருதப்படுகின்றார். இவர்தான் இந்த தாகூத்தினுடைய மூன்றாவது தலையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு வ இன் தல்வு அவு துரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீர். 4வது அத்தியாயத்தில் 135வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், லவா என்றால் பொய் இருக்கிறது. ஒரு மனிதனை அவனை தகுதிக்கு அப்பாற்பட்டு புகழும் போது பொய். இதே போன்று அந்த பொய்யை ஏற்றுக்கொள்வது ஆரத், அதை மௌனமாக இருந்து ஏற்றுக்கொள்வது ஆரத். இப்படி ஒருவர் செய்ய கண்டோமையானால் செய்வதை ஏற்றுக்கொண்டு அதை பொருந்தி கொண்டு மக்களுக்கு விளக்கம் கொடுக்காமல் அதை தடுக்காமல் இருப்பாரையானால் அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஷைத்தானுன் அஹ்ரஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது சத்தியத்தை தெளிவுபடுத்தாமல் மௌனமாக இருக்கக்கூடியவன் ஷைத்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து. ஆகவே 3வது தலையாக கருதப்படுவது யாராவது இன்னொருவருக்கு வணக்கம் செலுத்தும் போது அதை பிழை என்று சுட்டிக்காட்டி மக்களை திருத்தாவிட்டால், தடுக்காவிட்டால் அவர்தான் 3வது ஷைத்தானுடைய, அதாவது தாகூத்துடைய 3வது தலையாக கருதப்படுகின்றார். 4வது தலை உலமாக்கள் குறிப்பிட்டார். 4வது தலை குல்லுமன் இத்தஆ இல்மல் கைப். மக்களே, அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அதாவது யாரெல்லாம் எனக்கு மறைவான அறிவு இருக்கு, இல்முல் கைப் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றாரோ அவர் 4வது தலை. எப்படி போல? சூனியக்காரர்களை போல அல்லது சாஸ்திரம் குறி சொல்லக்கூடியவர்களைப் போல இவர்கள் சில சமயம் நுபுவத்தையும் வாதிடுவார்கள். அப்படியான ஒரு நுபுவத்து சில காலங்களுக்கு முன்னால் சமூகத்தில் மத்தியில் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்ப இப்படிப்பட்டவர்கள் 4வது தலையாக கருதப்படுகின்றார்கள். சாஸ்திரம் சொல்பவர்கள் தங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்ற அடிப்படையிலே தான் சாஸ்திரம் சொல்லுகின்றார்கள். உன்னுடைய கையை பார்த்து போட்டு உனக்கு எதிர்காலம் இருக்குது, யாருக்கு தெரியும்? அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும் என்று சொல்லும் போது இது மறைவான விடயம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த விடயம், மனிதனால் அறிய முடியாத விடயம். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இல்முல் கைபில் கை வைக்கின்றார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் போது குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் அல் கைப இல்லல்லாஹ் வமா யஷ்உன அய்யான யுபஅஸூன். 27ஆம் அத்தியாயத்தில் 65வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், வானம் பூமியில் இருக்கக்கூடிய எவருக்கும் இல்முல் கைப் இல்ல. யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் அல் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய வேறு எவருக்கும் இல்முல் கைப் இல்லை, மறைவான விடயம் தெரியாது. அது இல்லை, அது போக ஒரு பக்கம் இருக்கட்டும். வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அதை கூட அவர்கள் உணரமாட்டார்கள். எனவே இல்முல் கைப் அவர்களுக்கு தெரிய முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைக்கின்றார்.
சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மறைவான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மறைவான விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சொன்னாங்க? அவங்களோட சுய அறிவால சொன்னாங்களா? இல்லை, மாறாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்து தான் சொன்னாங்க. குறிப்பாக மறுமையோடு சம்பந்தப்பட்ட அடையாளங்கள், அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால மறுமை நெருங்கும் போது ஏற்படக்கூடிய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரிட்டு காட்டியிருக்கின்றார்கள். தஜ்ஜாலுடைய வருகை, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, இதே போன்று அல் மல்ஹமத்துல் குபரா என்ற மிக மோசமான ஒரு யுத்தம், மிகப்பெரிய யுத்தம் அல் மல்ஹமத்துல் குபரா, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம். இதை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்களோட சொந்த அறிவால சொல்லல, அதெல்லாம் மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? ஆலிமுல் கைப், மறைவான விடயங்களுக்கு சொந்தக்காரன், அறிந்தவன் அல்லாஹ். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, அவருடைய மறைவான விடயங்களை அவன் யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. இல்லா இஸ்தித்னா, விதிவிலக்கு. மனிர்ததா பிர் ரசூல், மனிர்ததா மிர் ரசூல், அல்லாஹ்வில் பொருந்தப்பட்ட ஒரு தூதருக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அந்த மறைவான விடயங்களை அறிவித்துக் கொடுக்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். மக்கள் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நம்புவதற்காக வேண்டி. அப்படியான அற்புதங்களை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தால்தான் அவர்கள் உண்மையான நபிமார்கள், உண்மையான ரசூல்மார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மக்கள் நம்புவார்கள். சும்மா போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இல்முல் கைபை, கைபுகளை தான் விரும்பிய ரசூல்மார்களுக்கு, நபிமார்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மறைவான விடயங்களை அறிவித்து கொடுத்தான். அவர்கள் அதை மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். மாறாக அவருடைய சுய அறிவை கொண்டு எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. ஏன்? அல் குர்ஆனை பொறுத்த வரையிலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் வந்த ஒரு வஹியாக இருந்து கொண்டிருக்க அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுய கருத்தை கொண்டு சொன்ன ஒரு குர்ஆனாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், மன் அதா அர்ராஃபன் அவு காஹினன், யாராவது சாஸ்திரகாரனிடத்திலே அல்லது குறி சொல்லக்கூடிய இடத்திலே போவானேயானால், போன பிறகு அவன் சொல்றதை நம்பினானேயானால், ஃபஸத்தகஹு ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப குறிகாரன்ட்ட போய் அல்லது சாஸ்திரகாரன்ட்ட போய் அவன் சொல்வதை நம்பக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை, மார்க்கத்தை நிராகரித்தவனாவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இல்முல் கைபை பொறுத்த வரையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இப்ப இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய எனக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உண்மையிலேயே பொய்யை சொல்லுகின்றார்கள். உண்மையே பொய்யை சொல்லுகின்றார்கள். அப்படியும் இல்லை என்று சொன்னா சில தந்திரங்களை கையாளுவார்கள். அதாவது எனக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று மக்கள் மத்தியில் பிரபலியப்படுத்துறது. அப்ப ஆக்கள் கூட்டமா வருவாங்க. இந்த வந்தாக்கிட்ட கதை கொடுக்கிறதுக்கு 7 போட்டு சிலாக்களை வச்சிருப்பாங்க. இந்த வாராக்கள்கிட்ட கதை கொடுக்கிறதுக்கு 7 போட்டு சிலரை வச்சிருப்பான் அவன். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தந்திரமா அவங்களோட விஷயங்களை கேட்டுக்கொள்வாங்க. கேட்டுக்கொண்டுட்டு இந்த ஷைத்தாண்ட போய் சொல்லுவாங்க, இவர் இதுக்கு தான் வந்திருக்காரு அவனையை போட்டு. இவர் நீ இதுக்கு தான் வந்திருக்க, இப்ப மறைவான விஷயம் தெரியுமா, அவுது பில்லா. இப்படி சில தந்திரங்களையும் கையாளுவார்கள். எனவே மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள்.
நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாவினால் அறிவித்து கொடுக்கப்பட்டதைத்தான் மக்களுக்கு சொன்னார்கள் அல்லாமல் அவருடைய சுய அறிவை கொண்டு எதையுமே சொன்னதில்லை. அப்படி யாராவது எனக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் ஒரு காபிர், அதனத்தில் அவனை நம்புபவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை இஸ்லாத்தை நிராகரித்தவனாவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். ஐந்தாவது தலை அல் ஹாக்கிம் அல்லதி யஸ்தஹில்லு அல் ஹுக்ம பிகைரி மா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு பொருத்தமான சட்டதிட்டங்களை ஆரம்பத்தில் இந்த மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கின்றான். கடைசியாக இந்த மனித சமுதாயத்துக்கு வந்த ஷரியா சட்டதிட்டங்கள் அல் குர்ஆனிலே உள்ளடங்கி இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான், மனிதர்களை கட்டாயப்படுத்துகின்றான். அந்த அல் குர்ஆனை கொண்டுதான் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டாம், அதை கொண்டுதான் மக்களுக்கு சட்டதிட்டங்கள் வகுக்கப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்துகின்றான். குர்ஆன்ல 3 வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லும் போது யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை விட்டுவிட்டு அவருடைய சொந்த கருத்துக்களை கொண்டு தீர்ப்பு சொல்கின்றார்களோ அவர்கள் காபிர்கள் என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. அடுத்த வசனத்தில் அவர்கள் அநியாயக்காரன் சொல்றான் அல்லாஹு தஆலா. அடுத்த வசனத்தில் அவர்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே எவர்களெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சுய கற்பனை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சட்டதிட்டங்களை மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முனைகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தை புறக்கணிக்கின்றார்களோ, அது இந்த காலத்துக்கு பொருத்தமில்லை என்று சொல்லுகின்றார்களோ, அவர்கள் தான் 5வது தலையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்றான், அலம் தர, நபியை நீர் பார்க்கவில்லையா, இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். நபியே, உமக்கு முன்வந்தவர்களுக்கும் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறோம் என்று வாதிடுபவர்கள். யஸ்உமூன், இவர்கள் நீ பார்க்கவில்லையா, நாங்க நபியே உங்கள் மீது இறக்கி வைத்த வந்த வேதத்தை நம்புகிறோம், அதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு வாதிட்டு விட்டு அவர்கள் தீர்ப்பை நாடி ஷைத்தானிடத்திலே தாகூத்திடத்தில் செல்கின்றார்கள். யுரீதுன யதஹாக்கமு இல தாகூத், சட்டதிட்டங்களை தாகூத்திடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் வகது உமிரு ஐ யக்ஃபுரு பிஹி, அவனை நிராகரிக்கும்படிதான் அவர்கள் ஏவப்பட்டார்கள். வயுரீது ஷைத்தானு ஐ யுதில்லஹும் தலாலம் பஈதா, என்றாலும் ஷைத்தான் அவர்களை வெகு தூரம் வழிகேட்டிலே இட்டு சென்று விட்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை விட்டுவிட்டு தங்களுடைய சுய கருத்து அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட சட்டங்களை மக்கள் மத்தியிலே புகுத்துவதன் மூலம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எவர்கள் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் 5வது வகையை சார்ந்தவர்கள் என்று இங்கே அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்படி தாகூத்துகள் 5 வகைப்படும். இந்த 5ஐயும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே தவாகீத்துகளை பொறுத்தவரையில் எல்லா வகையிலும் அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். அது ஷைத்தானாக இருக்கலாம், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய எதுவாகவும் இருக்கலாம், மனிதனாகவும் இருக்கலாம், மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கபூராக இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். வணங்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டதிட்டங்களை விட்டுவிட்டு மனித சட்டதிட்டங்களுக்கு செல்பவர்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் மனிதனால் நிராகரிக்கப்பட வேண்டியவைகள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத். இந்த தாகூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகைகள் அனைத்தையும் எவர்கள் நிராகரித்து வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றாரோ அவர்தான் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா,
அறுபடாத மிக பலமான கயிற்றை பற்றி பிடித்தவராவார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கடைசியாக வசனத்தை முடிக்கும் போது வல்லாஹு ஸமீஉன் லிஜமீஇ அக்வாலிஹிம், அவருடைய அனைத்து ஓசைகளையும் அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அவனுக்கு எதுவும் மறையாது. கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே பேசினாலும் அது அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக கேட்கும். அப்படியான ஆற்றல் மிக்க வந்தால் அல்லாஹ், அதனால தான் அவனுக்கு நாங்கள் வழிபடுறோம், அவனை வணங்குறோம், அவனுடைய கடவுளாக எங்களுடைய ரப்பாக ஏற்றிருக்கிறோம். எங்களை போல இல்லை, நாங்கள் மிஞ்சினா ஒத்த 2 பேர் ஓசையை கேட்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் விளங்க முடியாது, எங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரையில் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரே நேரத்தில் பேசினாலும் கூட அவைகள் அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தி பெற்று வந்தான் அல்லாஹ். அல்லாஹு ஸமீஉன், அவன் அனைத்து ஓசைகளையும் செய்மடுக்கக்கூடியவன். வஅலீமுன் லிஜமீஇ அஃஆலிஹிம், அவனுடைய அனைத்து செயல்களையும் அவன் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு எதுவுமே மறையாது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். இப்ப நாங்க பார்ப்போம், சென்ற பாடத்தில் குறிப்பிட்டது போல இந்த வசனம் குறிப்பாக 256வது வசனம், இஸ்லாம் வாளினால் பலவந்தமாக மக்கள் மத்தியிலே திணிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு நிராகரிக்கக்கூடிய காபிர்களிடத்தில், முஸ்லிம்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களிடத்தில் இருக்குது. முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை பாய்க்கிறாங்க. இஸ்லாம் சும்மா வரவில்லை, வாளால வரைச்சு. இஸ்லாம் சும்மா வரவில்லை, பலவந்தமாக தான் பரப்பப்பட்டு. இப்படி சொல்லக்கூடிய இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு இந்த வசனத்தில் மிக தெளிவான ஒரு மறுப்பு இருந்து கொண்டிருக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை, இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஏன்? கத் தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டில் இருந்து நேர் வழி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. எனவே யாரையும் வற்புறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அவரவர் விரும்பி மனதால ஏற்று அதை ஏற்றுக்கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறார். யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்தில் நுழைய வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இது இஸ்லாத்தின் மீது சுமத்தப்படக்கூடிய மிக பெரும் குற்றச்சாட்டாக, பொய்யான ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் பார்ப்போம். இப்ப அது எப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கான பொய்யான குற்றச்சாட்டுக்கு பல வழிகளில் எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க. எப்படியான நிலையில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். அவங்களும் அடிபட்டாங்க, அவனும் காயப்படுத்தப்பட்டாங்க, சொல்லன்னா துன்பங்களுக்கு ஆளானாங்க. அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் மிகவுமே கஷ்டத்துக்கு ஆளானார்கள், துன்பத்துக்கு ஆளானார்கள். சிலர் கொலை செய்யப்பட்டார்கள், வேறு சிலர் மிக மோசமாக கொடுமை செய்யப்பட்டார்கள். உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரையிலும் அவர்கள் உள்ளத்தில் ஏற்ற அந்த ஈமானை இழப்பதற்கு விரும்பவில்லை. எந்த அளவுக்கு சொன்னால் அவருடைய கழுத்திலே பல தொண்டுகள், கயிறுகள் போடப்படும். ஒவ்வொரு கயிற்றையும் ஒவ்வொரு குழுவினர் எடுத்துக்கொண்டு போவார்கள். இஞ்சாளருக்குள் இருக்கும், இஞ்சாளருக்குள் இருக்கும், அங்காளருக்குள் இருக்கும், இஞ்சாளருக்குள், இப்படி இழுத்து இழுத்து அவருடைய கழுத்தே பழுதுபட்டு விட்டது. கடைசியாக அவருடைய முதுகிலே பாறாங்கல்லை சுமத்தி சுடு மணலிலே வைத்து துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் அஹத் அஹத் நான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 13 வருட வாழ்க்கையில எந்த ஒரு வற்புறுத்தலும் இருக்கலைங்க. சஹாபாக்கள் சத்தியத்தை விளங்கி அது உண்மை என்று தெரிந்து கொண்டுதான் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் இல்லாமல் மாறாக எவராலும் வற்புறுத்தப்பட்ட நிலையில் எவருமே நுழையவில்லை. அப்ப அந்த 13 வருஷத்துல எந்த யுத்தமும் நடக்கல. இவங்க வாளான இஸ்லாம் பரப்பப்பட்டன்னு சொல்றாங்களே, பலவந்தமாக இஸ்லாம் திணிக்கப்பட்டன்னு சொல்றாங்களே. இந்த 13 வருட வாழ்க்கை ஆரம்பம். 13 வருட வாழ்க்கையில எந்த ஒரு யுத்தமும் நடக்கல.
ஒரு துளி இரத்தம் கூட முஸ்லிம்களை பக்கத்திலிருந்து வீழ்த்தப்படவில்லை, ஓட்டப்படவில்லை. மாறாக நிராகரிக்கக்கூடிய காபிர்களால தான் இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு சொல்லுண்ணா துன்பங்கள், கொடுமைகள் இழைக்கப்பட்டன என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு அநியாயங்களை செய்தும் கூட அந்த சஹாபாக்களில் எவரும் பின்வாங்கவில்லை, உறுதியாக இருந்தார்கள் என்பது வரலாறு. எனவே இந்த குற்றச்சாட்டு பொய்யானது. இது ஒரு வகை. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் மதீனா நகர். அதுக்கு ஆரம்பத்தை பேர் யஸ்ரிப். மதீனாவில் இஸ்லாம் எப்படி நுழைஞ்சிச்சு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஸ்லாம் எப்படி பரவிச்சு? அங்க யார் வாழ் உயர்த்தியது? அங்க யார் பலவந்தப்படுத்தினது? இல்ல, ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மதீனாவாசிகளின் சாதாத்துகள், தலைவர்கள், முக்கியமான நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமையிலே ரகசியமாக சந்திக்கின்றார்கள். மக்காவில் வைத்து அவங்களுக்கு கேள்விப்படுது, அங்க மதீனாவில் இப்படி ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் சத்தியத்தை சொல்லுகின்றார், அவருக்கு நிச்சயமா அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், அவருடைய மார்க்கம் உலகெங்கும் பரவும் என்ற செய்தி மதீனாவாசிகளுக்கு கிடைக்குது. அப்ப மதீனாவாசிகள் தாங்களாக விரும்பி தங்களுடைய தலைவர்களை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 2 விடுத்த ஒப்பந்தம் செய்கிறாங்க மக்காவில் வச்சு. சுப்ஹானல்லாஹ். ஒன்று பையத்துல் அகபத்தில் ஊலா, இரண்டாவது பையத்துல் அகபத்தில் சானியா. 2 உடன்படிக்கைகள். அந்த 2 உடன்படிக்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டாம், இந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டாம், இந்த சத்தியத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டாம், அதற்காக நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய பொருளை எப்படி பாதுகாக்கின்றோமோ அதே போன்று உங்களையும் பாதுகாப்போம், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி முஸஅப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூல் அனுப்புறாங்க. அவர் அங்கு போய் மதீனா வாசிகள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த போது மதீனாவில் இருக்கக்கூடிய மதீனாவாசிகளில் அதிகமானவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு பொன்னலத்தில் பதியப்பட்ட வரலாறுகள். அங்கே எந்த ஒரு வாளும் உயர்த்தப்படவில்லை, எந்த ஒரு போரும் நடக்கவில்லை, எந்த ஒரு இரத்த துளியும் சிந்தப்படவில்லை. மாறாக மதீனாவாசிகள் தாங்களாக விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி இந்த உடன்படிக்கையை செய்து கொண்ட பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை நுழைந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மதீனாவாசிகள் இஸ்லாத்தில் நுழைவதற்காக வலியுறுத்தியது யாரு? அவர்களை பலவந்தப்படுத்தியது யாரு? யாரும் இல்லை. இப்படி இரண்டாவது விதமாக அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். மூன்றாவதாக அப்போ முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, மதீனாவுக்கு போய் அவங்களோட முயற்சியில் ஈடுபடுறாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. மிக பெரும் வெற்றியை கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறு இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் தான், எந்த பலவந்தமும் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் சுய விருப்பத்திலே இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் தான் பிற்காலத்தில் இஸ்லாமிய தௌலா, இஸ்லாமிய ஆட்சியின் மிக முக்கியமான தூண்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு. சுப்ஹானல்லாஹ் இலாதி. எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த அன்சாரிங்கள் முஹாஜிரிங்களோடு ஒத்துழைத்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்வதற்காக முன்னின்ற மிக முக்கியமான சமுதாயமாக அவர்களால் இருந்திருக்கின்றார்கள். எனவே அங்கே எந்த விதமான பலவந்தமும் செய்யப்படவில்லை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுத்த யுத்தங்கள் அல்லது சஹாபாக்களை அனுப்பி நடாத்திய யுத்தங்கள், இதில் அநேகமான யுத்தங்களை பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம்கள் ஆரம்பிக்கல. உதாரணமா முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் என்னத்துக்கா போனாங்க?
யுத்தம் செய்யறதுக்கு போனாங்களே இல்லை. யுத்தத்துக்கு போயிருந்தால் சகல விதமான ஆயத்தோடும் வைத்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். தேவையான ஆயுதங்கள், தேவையான ஆட்பலம், தேவையான உணவு, தேவையான தண்ணீர், இவைகளாம் சேர்த்து கூட ரசூலை வைத்திருப்பாங்க. ஆனால் வெறுமனே தற்பாதுகாப்பு ஆயுதத்தோடு பதிலை நோக்கி சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்துக்காக செல்லவில்லை. மாறாக அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவை அபகரிப்பதற்காகத்தான் போனாங்க. அது தவறி போய்த்திரு. அப்ப அதை காப்பதற்காக மதீனா மீது, சஹாபாக்கள் மீது, பதிலே தங்கியிருக்கக்கூடிய குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய தோழர்கள் மீது 1000 பேர் கொண்ட அனைத்து விதமான வசதிகளையும் படைத்த சகல விதமான ஆயத்தங்களோடும் மக்காவிலிருந்து படையெடுத்து வருகின்றார்கள். அவர்களோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை அறிமுகப்படுத்தவில்லை. அப்ப பத்ர் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தம். அந்த யுத்தம் முஸ்லிம்களால் தொடங்கப்படவில்லை. மாறாக காபிர்களால் தொடங்கப்பட்ட யுத்தத்தை எதிர்த்து போராடினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுத்த யுத்தங்கள், அது பத்ரிலாக இருந்தாலும் சரி, உஹதிலாக இருந்தாலும் சரி, அல்லது அஹ்ஸாப் யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து யுத்தங்களும் மக்கா காபிர்கள் படையெடுத்து மதீனாவை நோக்கி வந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடினாங்க. ரசூலை போல யுத்தத்துக்கு, சஹாபாக்கள் போல யுத்தத்துக்கு. உஹத் யுத்தத்தில் மிக பெரும் இழப்பு முஸ்லிம்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. கடைசியில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்து பின்னால தோல்வி கண்டாலும் கூட பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த காபிர்கள் திரும்பி மக்காவை நோக்கி சென்று விட்டார்கள். அப்ப உஹத் யுத்தத்தை பார்த்தாலும் அப்படித்தான். அதே போல ஹந்தக் யுத்தத்தை பார்த்தோம்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான காபிர்கள் யூத குழுக்களையும் தூண்டிவிட்டு, இந்த யூதர்களை பொறுத்த வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தவர்கள். ஏன் மக்கா காபிர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதில்லை என்று உடன்படிக்கை செய்திருந்தவர்கள். இதையெல்லாம் மீறி அவர்கள் மதீனாவை நோக்கி வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிட்டு சென்று அவர்களோடு எதிர்த்து போராடுகள் அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ போர் தொடுக்க ஆரம்பிக்கவில்லை. இதே போல யூதர்களை மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து வெளியேற்றினாங்க ரசூலுல்லாஹ். ஏன் வெளியேற்றினார்கள்? அநியாயமாக வெளியேற்றினார்களா? இல்லை. மதீனா வந்த ஆரம்ப கட்டத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய குழுக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அது அவுஸ் ஹஸ்ரஜ், அதே மாதிரி யூதர்கள். அந்த உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன, நாங்கள் நீங்களும் போராடுவதில்லை, உங்களை யாரும் எதிர்த்து வந்தால் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம், அவர்களுக்கு யாரும் எதிர்த்து போராடி வந்தால் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்ற உடன்படிக்கை. நல்லது கெட்டதில் இருவரும் பங்கு கொள்வோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோட உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. யாராவது கொல்லப்பட்டுட்டா அது ஒரு யஹூதியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து அதுக்குரிய நஷ்டேடு கொடுக்க உடன்படிக்கை செஞ்சார் ரசூலுல்லாஹ். ஆனால் இந்த உடன்படிக்கையை மீறி அந்த யூதர்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு போராடினார்கள், அவர்களை மதீனாவில் இருந்து வெளியேற்றினார்கள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக அஹ்ஸாப் யுத்தத்தில் பனி குரைதா என்ற யூத குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திருந்த உடன்படிக்கையை மீறி மக்கா காபிர்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வந்தார்கள். அதனால் நாம் பார்க்கிற வரலாற்றில் ஹதீஸுகளை பார்க்கிறோம். அதாவது அஹ்ஸாப் யுத்தம், அகல் யுத்தம் காற்றினாலும் குளிர்ந்த சூழலினாலும் பாதிக்கப்பட்டு மக்காவாசிகள் திரும்பி போன பிறகு, யுத்தத்துக்கு தாக்கு பிடிக்காமல் பாதிக்கப்பட்டு திரும்பி போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கணம் பனி குரைதாவுக்கு போனாங்க போராட்டத்துக்கு. எதுக்காக? அந்த பனு குரைதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட செய்திருந்த உடன்படிக்கை மீறியதற்காகத்தான். உடன்படிக்கை நாம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அங்கே போய் முற்றுகையிட்டு
அவர்களில் வயது வந்த அனைவரையும் கொன்றார்கள், பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் நாடு கடத்தினார்கள் என்பது வரலாறு. சும்மா ஒன்றும் செய்யல ரசூல், அநியாயமாக எதுவும் செய்யல. இதே போல பனு நதீர் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டவருடைய நஷ்ட ஈட்டில் பங்கு கொள்ள வேண்டும் என்று யூதரிடத்தில், அதாவது பனு நதீர் கூட்டத்தில் போய் உதவி கேட்க போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டின் கூரையின் கீழ் அமர்ந்திருக்கும் போது பின்னால ரகசியமாக சதித்திட்டம் தீட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பாறாங்கல்லை போட்டு கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா வஹி மூலம் அறிவிச்சு அந்த எலிமிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இப்படியான கொடுமைகளையும் அநியாயங்களையும் ஒப்பந்தங்களையும் மீறியதனால தான் அந்த யூதர்களோடு போர் எடுத்தார்கள். அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயமாக அவர்களை இஸ்லாத்தில் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை இஸ்லாத்தில் நுழைக்க வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் போராடியது கிடையாது. இதே போல மூத்தா யுத்தம், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இஸ்லாம் பரவி கொண்டு வரும்போது அவருடைய கவனத்தை வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளின் அரசர்களுக்கு பக்கம் திரும்பியது. அப்ப எல்லா நாட்டு அரசர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்புறாங்க. அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி இல்லை ஜிஸ்யா வழங்குங்க, உங்களை வற்புறுத்த மாட்டோம். அதுல சில ஆட்சியாளர்கள் மௌனமாக இருந்தாங்க, சிலர் மனம் மாறினாங்க, வேறு சிலர் அந்த கடிதத்தை கொண்டு போன ஒரு நபியுடைய ரசூல் தூதர் கொண்டு போட்டாங்க. இந்த கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக தான் ரசூலா போராடினாங்க. மூத்தா யுத்தம், சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹு அக்பர். அதே போல தபூக், இப்படியான யுத்தங்கள்லாம் நடைபெற்றது இதனால் தான். அன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ ஆரம்பத்தில் போர் தொடுத்த வரலாறு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது மூத்தா யுத்தத்தில் சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் வெறுமனே 30,000 பேர் மட்டும்தான். ثلاثون ألف فقط. ஆனால் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் பக்கத்தில் இருந்தது கிட்டத்தட்ட 2 லட்சம். 200,000. அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் 1க்கு 10 வசனம் இறக்கினான். 10 காபிர்களுக்கு முன்னால ஒரு முஸ்லீம் என்று போராட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் வசனம் இறக்கினான். பின்னால சஹாபாக்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இருவருக்கு ஒருவர், 2 காபிர்களுக்கு முன்னால ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபி இருக்க வேண்டும், போராட வேண்டும் அல்லாஹ் சட்டம் வைத்தான். அப்ப அப்படி பார்த்தோம்னா 30,000 பேர் 60,000 தான் நிற்கிறோம். ஆனா அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 2 லட்சம் பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 30,000 பேர் 2 லட்சம் பேருக்கு முன்னால போய் போராடினா இவ்வளவு பைத்தியாரத்தனம் அப்படியே இல்லையா? அப்ப இதே எப்படி பலவந்தம் சொல்றது? சுப்ஹானல்லாஹில் அஸீம். மாறாக அவர்கள் செய்த கொடுமை அநியாயம், மக்களுக்கு செய்து கொண்டிருந்த மிக மோசமான செயல்பாடுகள், அவர்களே கடவுளாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினால அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த போது அந்த அழைப்பு விடுக்க சென்ற தூதரை கொன்ற காரணத்தினால அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். போரில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படி பார்க்கும்போது எத்தனையோ வழிகளால அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, பிழையானது. நாலாவது பார்க்கிறோம். இந்த மூத்தா யுத்தத்தில் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களும் இருந்துச்சு. அந்த காலத்தில் யுத்தத்துக்கு தேவையான நவீன ஆயுதங்களும் இருந்துச்சு அந்த காலத்தில். இன்றைக்கு எப்படி போராட்டத்துக்கு வல்லரசுகள்கிட்ட நவீன ஆயுதங்கள் இருக்கோ
அதே போல அன்று இருந்த சாம்ராஜ்யங்கள், பாரசீக சாம்ராஜ்யம், ரோம பாரசீக சாம்ராஜ்யங்கள், எக்கச்சக்கமான ஆயுதங்கள், அதே நேரத்தில் ஆட்பலம், அதே நேரத்தில் பணப்படம், இதான் யுத்தத்துக்கு தேவையானது இருந்ததுனால அவங்க இந்த முஸ்லீம்களோட எதிர்த்து போராடுவதற்கு திமிர் கொண்டவராக இருந்தார்கள். இவருடைய திமிரை அடக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சொற்பமான சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலே போராடி வெற்றி கண்ட வரலாற்றை பார்க்கின்றோம். மாறாக அங்கே எவருமே இஸ்லாத்தில் நுழையும்படி வற்புறுத்தப்பட்டதாக வரலாறு கிடையாது. தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகலாம். கட்டாயப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு கொள்கையை கொடுத்த முடிச்சோன்னா அது நிலைக்காது. ஒரு நாட்டை போராடி சண்டை செஞ்சு நீங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துடணும் என்று கட்டாயப்படுத்தணும் சொன்னா பயத்துக்காக வருவான். பயம் இல்லா போன பிறகு திரும்பி போயிடுவான். திரும்பி மார்க்கத்துக்கு போய், ஏன்னா உள்ளத்தில் இஸ்லாம் பதியல்ல, அல்லாஹ் பற்றி நம்பிக்கை உள்ளத்தில் வரல, அவனுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஷிர்க், வழிகேடு. எனவே பலவந்தமாக ஒரு சமுதாயத்தை இஸ்லாத்தின் பால் நுழைத்தால் அது நிலைக்காதே, நீடிக்காதே. மாறாக அவைகள் அனைத்தும் பின்னர் எதிர்காலத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய அதாவது நதீஜா, அதாவது ரிசல்ட் மோசமானதான் அமையும். அவர்கள் திரும்பி தங்களுடைய மார்க்கத்தை போய்விடுவார்கள். இது உலகம் கண்ட உண்மை. உதாரணமாக தாத்தாரோட முஸ்லீம்கள் போராடினார்கள். இந்த தாத்தாரியர்கள் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக போராடி முஸ்லிம்களை தோற்கடித்தார்கள். ஆனால் பின்னர் சத்தியம் விளங்கி அப்படி போராடியவர்களை இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கில் நுழைந்தார்கள் என்பது வரலாறு. அவர்கள் யாரும் வற்புறுத்தல்ல. போராடி வெற்றி கண்டவர்கள் இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்று விளங்கி அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் என்பது வரலாறு. அவர்களை யாரும் வற்புறுத்தவும் இல்லை, வற்புறுத்த வேண்டிய தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அன்றைய சமுதாயம் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொள்கையை அல்லது ஒரு கோட்பாட்டை கட்டாயப்படுத்தி நாங்கள் சொல்லுவோமேயானால் அது நிலைக்காது, காலப்போக்கிலே அது அவர்களை விட்டும் ஓடிவிடும் என்பதைத்தான் வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்படி நிறைய வழிகளில் இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் வாக்கையில் ஹால பார்க்குறோம். இன்றைக்கு சமகால நிகழ்வுகளை பார்க்குறோம். நாங்கள் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக எவர்களெல்லாம் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதே, இஸ்லாம் பலவந்தமாக மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கப்பட்டதே என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய நாட்டிலேயே, அது அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது பிரிட்டிஷாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், அல்லது இது போன்ற எந்த நாடாகவும் இருக்கலாம், அங்கே எல்லாம் இஸ்லாம் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் என்று இன்று ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் யாரும் அந்த நாட்டில் வற்புறுத்தல்ல, அவர்களாக விரும்பி சத்தியத்தை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லாமல் அவர்களை யாரும் வற்புறுத்திய வரலாறு கிடையாது. இத்தனைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த நாடுகளில் கொடுக்கப்படக்கூடிய துன்பங்கள், கொடுமைகள் எண்ணிலடங்காதவைகள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ பர்மாவில் பார்த்தோம், மியான்மர், அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டை விட்டே கடத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். குழந்தைகள், கற்பிணி தாய்மார்கள், இவர்களெல்லாம் மிக மோசமான முறையிலே கொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு பார்த்தோம். உயிரை பிடித்துக் கொண்டு தப்பி வந்தவர்களும் கடலில் மூழ்கி மரணித்த சம்பவம் கூட நிகழ்ந்தன. சுப்ஹானல்லாஹ். அப்ப இஸ்லாம் பலவந்தமாக பரப்பப்பட்டது, வால்முனையில் பரப்பப்பட்டது என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. மாறாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் தான்
கொடுமைக்கும் துன்பத்துக்கும் ஆளானார்கள் என்பதை இன்றைய நிலவரங்கள், சமகால நிலவரங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்லலாம். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அது மனித உள்ளங்களை கவரக்கூடிய ஒரு மார்க்கம், மனிதனை ஈர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம், அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கம். அது படைத்த ரப்பால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். அதுக்கு எந்த பலவந்தமும் தேவைப்பட மாட்டாது, எந்த நிர்பந்தமும் தேவையில்லை. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, வழிகேட்டிலிருந்து நேர் வழி தெளிவாக்கப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்ட பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த வசனத்துக்கு நாங்கள் போகலாம். வல்லாஹு அலம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதிலே உறுதியாக இருந்து வாழ்க்கையிலே அதன் மூலம் செயல்பட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் வாய்ப்பை தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.